வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. சவுதி அரேபியாவின் மத்திய மாகாணமான அல் காசிமில் திடீரென்று புழுதி புயல் ஏற்பட்டது. தரையிலிருந்து வானத்தை மறைக்கும் வகையில் புழுதி புயல் பல அடி உயரத்துக்கு எழுந்து வந்ததால் பொதுமக்கள் அலறியிருக்கிறார்கள். சவுதி அரேபியா பாலைவன தேசம் என அழைக்கப்படுகிறது. இங்கு மழை என்பது மிகவும் குறைவு. வெயில்தான் கொளுத்தி எடுக்கும். கோடைகாலம் என்றால் சவுதி அரேபியா வெயிலை சொல்லவே வேண்டாம். சவுதி அரேபியாவில் மழை என்பது அபூர்வமாகத்தான் பெய்யும். ஆனாலும் கூட சில வேளைகளில் அதிகப்படியான மழை கொட்டி தீர்க்கும். இதனால் சவுதி அரேபியாவின் நகரங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் 90% நிலம் என்பது மணல் நிறைந்த பகுதியாகத்தான் இருக்கிறது. இதனால் சூறைக்காற்று சமயத்தில் பொது வெளியில் நடமாடுவது பெரும் சிரமமாக இருக்கும். இப்படியான சூழலில்தான் தற்போது சவுதி அரேபியாவில் புழுதி புயல் வீசி உள்ளது. அதாவது சவுதி அரேபியாவின் மத்திய மாகாணமாக இந்த மாகாணத்தில் கடந்த 4ஆம் தேதி இரவு முதல் 2 நாட்களாகவே பல இடங்களிலும் திடீரென புழுதி புயல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக பாலைவனம் மற்றும் மணல் நிறைந்த வறண்ட பிரதேசங்களில் சூறைக்காற்று வீசும்போது புழுதி புயல் என்பது உருவாகும். ஆனால் சவுதி அரேபியாவில் இப்போது உருவான புழுதி புயல் என்பது அனைவரையும் மிரள வைத்தது. ஏனென்றால் சுனாமி அலையை விட உயரமாக இந்த புழுதி புயல் தாக்கியிருக்கிறது. அல்காசிம் மாகாணத்தின் பல இடங்களிலும் இந்த புழுதி புயல் உருவானது. தரையிலிருந்து சுமார் 100 அடி உயரத்துக்கும் மேலாக புயல் ஏற்பட்டு வானத்தையே மறைத்திருக்கிறது. புழுதி புயலை பார்த்த மக்களில் சிலர் அப்படியே நின்ற நிலையில் பலரும் பயந்து ஓடியிருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோ என்பது தற்போது இணையதளங்களில் வெளியாகி பரவி வருகிறது. இது பற்றி அல்காசிம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியரும் வானிலை ஆய்வாளருமான அப்துல்லா எல் மிஸ்னாத் என்ன சொல்கிறார் என்றால், இந்த புழுதி புயலை அறிவியல் பூர்வமாக கூறலாம். அதாவது குமுலோ நிம்பஸ் மேகத்திலிருந்து வேகமாக வரும் கீழ்நோக்கிய காற்று என்பது புழுதிகள் மற்றும் தூசிகளை நகர செய்கின்றன. இதுதான் புழுதி புயலாக மாறுகிறது. இந்த புழுதி புயல் என்பது அதிகபட்சமாக தரையிலிருந்து 2000 அடி உயரம் வரை ஏற்படலாம். மேலும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றை வீசவும் செய்யலாம். இந்த புழுதி புயல் என்பது போக்குவரத்துக்கு பெரும் பிரச்சனையாக மாறும் என கூறியிருக்கிறார். இந்த புழுதி புயல் காரணமாக சவுதி அரேபியாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்தது. அல்காசிம், ரியாத் மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள மாகாணங்கள் என்று மொத்தம் 5 மாகாணங்களுக்கு புழுதி புயலுக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல கனமழை மற்றும் வெள்ளம் ஏற்படலாம் என்றும் வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சவுதி அரேபியாவில் புழுதி புயல் ஏற்பட்டுள்ளது. அதேபோல குவைத், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளிலும் புழுதி புயல் ஏற்பட்டுள்ளது. வரும் நாட்களில் இந்த புயலின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கலாம் என்கிறார்கள் நிபுணர்கள். வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.